செய்தியாக பார்த்து வருகிறோம். கிங்ஃபிஷர் நிறுவனத்தில் அமோனியா வாயு கசிந்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூரில் மேலும் ஒரு அமோனியா வாயு கசிவு நடைபெற்றிருக்கிறது. கிங்ஃபிஷர் மதுபான ஆலையில் அமோனியா வாயு கசிந்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிங்ஃபிஷர் மதுபானம் தயாரிக்கும் நிறுவனத்தில் அமோனியா விஷவாயு கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் மேலும் ஒரு அமோனியா வாயு கசிவு சம்பவமானது நடந்திருக்கிறது. திருவள்ளூர் அடுத்த அருண்வயல் யுனைடெட் பிரிவர்சஸ் எனப்படக்கூடிய நிறுவனத்தில் தற்போது அமோனியா வாயு கசிந்திருப்பதால் 5க்கும் மேற்பட்டோருக்கு மூச்சு திணறல், வாந்தி ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு வணக்கம். தற்போது இந்த கிங்ஃபிஷர் நிறுவனத்தில் மேலும் ஒரு அமோனியா வாயு கசிவு நடந்திருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அங்க எத்தனை பேர் வரை அங்க வேலையில் இருந்தாங்க, எத்தனை பேருக்கு அங்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அங்க நிலவரம் எப்படி இருக்கு? வணக்கம். திருவள்ளூர் அரணாயில் பகுதியில் அமைந்துள்ள யுனைடெட் புரிவர்ஸ் எனப்படும் கிங்ஃபிஷர் பியர் மதுபானங்கள் தயாரிக்கும் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் பாட்டில்களை நிரப்புவதற்கு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் உள்ளிட்ட வாயுக்கள் பயன்படுத்தப்படும் நிலையில் அந்த பியர் பாட்டில்களை குளிர்விப்பதற்காக அமோனியா வாயுவும் இங்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் 400க்கும் மேற்பட்டோர், அதாவது 3 ஷிப்டுகளாக பணியாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் இந்த 3 ஷிப்டுகளிலும் இன்று காலை அந்த முதல் ஷிப்டில் 400க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த பாட்டில்களில் கூலிங் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அமோனியா வாயு கசிவு திடீரென அந்த சிலிண்டரில் இருந்து கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பணியில் இருந்த பணியாளர்கள் அந்த வாயுவை மூடாமல் விட்டுவிட்டதன் அதாவது தவறுதலாக விட்டுவிட்டதன் காரணமாக அந்த வாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்பட்டாலும் அங்கு பணியாற்றிய 5க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு வாந்தி, மயக்கம் உள்ளிட்டவை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த தொழிற்சாலையின் சார்பில் உடனடியாக மருத்துவ குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மருத்துவ குழுவினர் அவர்களை மீட்டு மருத்துவ சிகிச்சைக்காகவும் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக, அதாவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படும் நிலையில் இந்த தொழிற்சாலையில் தற்பொழுது அந்த அமோனியா வாயு கசிவு உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், மேலும் இந்த வாயு கசிவு ஏற்படவில்லை எனவும் அது சிலிண்டரில் வைக்கப்பட்டது சிறிய அளவிலான அமோனியா வாயு கசிவு மட்டுமே ஏற்பட்டதாகவும், இது யாருக்கும் வேறு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் கூறப்பட்டாலும் இந்த தொழிற்சாலையில் அந்த வாயு கசிவு ஏற்பட்டதன் காரணமாக இங்குள்ள பணியாளர்கள் முழுவதும் ஒரு அசாதாரண சூழ்நிலை இங்கு நிலவி வருகிறது. அவர்கள் பயத்தின் காரணமாக தற்பொழுது பணியிலிருந்து அந்த ஷிப்டில் அந்த இடத்தில் பணியாற்றியவர்கள் மட்டும் இந்த நிறுவனத்திலிருந்து அனுப்பப்பட்டதாகவும் அந்த பணியாளர்கள் கூறுகின்றனர். இதனையடுத்து ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள ஒரு அந்த இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் பயன்படுத்தப்பட்ட அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு அங்கு பல உயிர்கள் பறிபோன நிலையில் தற்பொழுது இந்த நிறுவனத்திலும், அதாவது பியர் தயாரிக்கும் நிறுவனத்திலும் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு தற்பொழுது 5க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு கண்ணெரிச்சல், மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் உள்ளிட்டவை ஏற்பட்டது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு இந்த அமோனியா வாயுவை பயன்படுத்தும் நிறுவனங்கள் மீது உடனடியாக அந்த அமோனியா வாயுவை முறையாக பயன்படுத்துகிறார்களா, அந்த அரசின் விதிமுறைகளை பின்பற்றி தான் பயன்படுத்துகிறார்களா என்பதை உடனடியாக சோதனை செய்ய வேண்டும் எனவும், அப்படி பின்பற்றாத, அதாவது விதிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களை மூடி சீல் வைக்கவும் அதிரடி நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே இந்த மாதிரி வாயு கசிவுகள் ஏற்படாது எனவும் இந்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எனவே இந்த மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசு தற்பொழுது இந்த மாதிரியான அசாடஸ் நிறுவனங்கள் மீது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நன்றி.